குரு வாழ்க, குருவே துணை. வாக்கு சித்தி ஜோதிட கணிதாவின் இனிய வணக்கம். வருகின்ற மே 10 2024 அன்று வெள்ளிக்கிழமையான அந்நாளில் அட்சய திருதியை நாள் வருகின்றது. அந்த நாளின் மகத்துவத்தையும் அந்த நாள் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 12 ராசி அன்பர்களும் எந்தெந்த பொருட்களை வாங்கலாம், எந்தெந்த பொருட்களை நம்ம தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிவை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க. முக்கியமா இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம தங்கம் வாங்கணும், வைரம் வாங்கணும், ஏதாவது ஒரு நல்ல விலை உயர்ந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப இந்த நாள் எதனால வந்துச்சு, இந்த நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துட்டாலே அப்போ பர்பஸா இந்த நாள் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே உணர்வீங்க. இந்த அட்சய திருதிய நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. பிச்சாண்டவர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அப்படின்னா சிவபெருமான் யாசகம் பெற்றபோது தான் அவருக்கு பிச்சாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருந்துச்சு. அப்போ சிவபெருமான் பிச்சாண்டவராக அவதாரம் எடுத்து வந்தபோது அன்னபூரணி தாய் சிவபெருமானுக்கு உணவை அன்னதானமாக வழங்கிய நாள் தான் இந்த அட்சய திருதிய நாள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குசேலனுக்கு நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம், புராணங்களை படிச்சிருப்போம், இல்லை நம்ம படம் பார்க்குறப்ப கூட நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதைகள் நம்ம பார்க்கும்போதும் பார்த்துருப்போம். குசேலன் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகள்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கூட தன்னுடைய நண்பரை பார்க்க வரும்போது, நண்பர்னா கிருஷ்ண பரமாத்மா அரசவையில் அவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற தன்னுடைய நண்பரை பார்க்க வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தூய்மையான அன்போட மட்டுமே தன்னுடைய நண்பரை பார்க்க வருவார். அந்த நேரத்தில் கூட நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்ய அப்படின்னு கூட எதுவுமே கேட்க மாட்டார். அப்போ அந்த அட்சய திருதிய நாளன்று ஒரு சின்ன அவுள் மட்டும் கொண்டுட்டு வருவார். அப்போ அவங்களுடைய மனைவி சொல்லி விடுவாங்க, என்ன சொல்லி விடுவாங்கன்னா, இப்பவாவது நீங்க கேட்டுட்டு வாங்க, இந்த நாளன்றாவது கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்ப கூட தன்னுடைய நண்பர்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொல்லாம எதுவுமே ஒரு சுத்தமான அன்போடு அங்க நின்று அவர் கூட இருக்கும்போது அத கிருஷ்ண பரமாத்மா உணருவாரு. உணர்ந்துதான் திருப்பி போகும்போது அந்த கொண்டுட்டு வந்த அவளும் தங்கமா மாறி அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அத்தனையுமே செல்வ செழிப்போட தங்க ஒரு இதா ஜொலிச்சுட்டு இருக்கும். அவங்களுடைய வீடும், அவங்களுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாமே நல்ல தங்க ஆபரண நகைகளோட அவருடைய இல்லமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்திருப்பாரு கிருஷ்ண பரமாத்மா. நம்ம எல்லாருமே அது படத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம், புராணங்கள்ல படிச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏழைக்கு நெல்லிக்கனி மலையாவே, அதாவது தங்க மலையாவே, நெல்லிக்கனி தங்க மலையாவே பெய்திட ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருளிய நாளும் இந்த நாள் தான். அப்போ இதுல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் முக்கியமா சொல்லப்பட்டிருக்குதுங்க, கொடுக்கிற விஷயத்த தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நாள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்க வேண்டும். எந்த அளவு, ஏன் அந்த அட்சயம் அப்படின்னாவே நம்ம முதலையே பார்த்தோம், திரும்ப 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 நம்ம அட்சய பாத்திரம்னா என்ன, திரும்ப திரும்ப அதுல உணவு வந்துட்டே இருக்கு. பாண்டவர்களுக்கு அந்த அட்சய பாத்திரம் கிடைச்ச போது அதுல உணவு வந்துகிட்டே இருந்திருக்குது மீண்டும் மீண்டும். அப்ப அந்த அட்சயம் அப்படின்னாவே மீண்டும் வருதல். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிதல் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு அது பொருளா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரிங்க, திரும்ப திரும்ப நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத முழு அர்த்தமா நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. சரி, இந்த நாட்கள்ல 12 ராசி அன்பர்களும் எந்தெந்த பொருட்களை நம்ம வாங்கலாம், எந்தெந்த பொருட்களை தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்கலாம். இப்போ வீட்லயே நம்ம மெயினா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கல்லுப்பு. ஏன் நம்ம உப்பை சொல்றோம், எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. நம்ம தங்கம்னாலே மகாலட்சுமின்னு தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் உப்பை சொல்றோம், ஏன்னா மகாலட்சுமியோட பிறப்பே கடல் தான். அந்த கடல்ல இருந்து கிடைக்கிறதா உப்பு. அதனால முழு இதா நம்ம முழு அவதாரமாவே நம்ம அந்த உப்பை தான் நம்ம வீட்டுக்குள்ள
அந்த உப்பு தீரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பு எப்பவுமே நிறைஞ்சதாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படிங்கிறதுனாலதான் அதவே நம்ம சொல்றோம். அப்போ இதுல முக்கியமா மகாலட்சுமியுடைய பொருட்கள் என்னென்னவோ அதெல்லாம் நம்ம பெறணும். அதுலயே என்னென்ன பொருட்கள் நம்ம தானம் கொடுக்கணும், நம்ம ராசிக்கு தகுந்த மாதிரியும் எந்தெந்த பொருட்கள் நம்ம தானம் கொடுப்பதின் மூலமாக மகாலட்சுமியுடைய அருளால் நமக்கு இருக்கின்ற அந்த செல்வம் வளம் மேலோங்கும் என்பதின்படியும் சில பொருட்கள் எடுத்திருக்கோம். அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணி அட்சய திருதி அன்று எல்லாருமே அந்தந்த பொருட்களை தானம் கொடுத்தும், எந்தெந்த பொருட்களை நீங்க வச்சு மகாலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணணுமோ பண்ணியும் மகாலட்சுமியுடைய அருளை பரிபூரணமா பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.